Hello friends, welcome back. இந்த வீடியோவில் Azure Pay-as-You-Go அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இது எப்படி மாற்றுறது இந்த பேருக்கு, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத குவிக்காக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், நான் Azure போர்ட்டலில் லாகின் பண்ணிட்டேன். முதல்ல Pay-as-You-Goனா என்ன? Pay-as-You-Go அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மீனிங் வந்து pay only for what you use beyond free amounts, no upfront commitment. ஸோ புரிஞ்சுக்கணும், நம்ம அக்கௌண்ட்டை செட் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம சர்வீசஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம காசு கொடுக்கப்படும். அதாவது பெய்டு சர்வீசஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம காசை கொடுப்போம். அது கூட நீங்கள் 1 மினிட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய காசை மட்டும் கொடுத்தா போதும். அதுதான் Pay-as-You-Go. ஓகேவா? ஸோ இது Pay-as-You-Goங்கிற என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. அது பேசிக்கலி எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஹோம் பேஜில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு போயிருந்தேன். இல்லைனா அந்த சர்ச் பாக்ஸில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே சைடில் வந்தீங்கன்னா Azure சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு இங்கே Pay-as-You-Goன்னு காமிக்குது. உங்களுக்கு அப்படி காமிக்கல, ஃப்ரீ டயர் 1 இல்லை ஃப்ரீ ட்ரையல் 1 இல்லை வேறு ஏதோ காமிக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் இது வரைக்கும் இதை பண்ணலைன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் 1 தான் காமிக்கணும். ஸோ நீங்கள் இங்கே வந்து எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ ட்ரையல் 1 இருந்துச்சு, நான் தான் பேரை மாற்றினேன். அது இப்போ டெலிட் ஆகிடுச்சு. என்னோடய Pay-as-You-Go அக்கௌண்ட் இதுதான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது எந்த லிங்காக இருந்தாலும் சரி. இங்கே வந்து ரீநேம் பண்ணுங்கள். இங்கே நான் Pay-as-You-Go அப்படின்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதியிருக்கேன். இங்கே நீங்கள் எப்படி பில்லிங் கொடுக்குறீங்க, நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். பட் Pay-as-You-Goங்கிற ஒரு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அது எங்கேருந்து இந்த நேம் வந்துச்சு என்னோடய வீடியோவில் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இங்கே பில்லிங் அப்படின்னு இருக்கும், மேனேஜ் பில்லிங் இருக்கும் இல்லையா? இந்த மேனேஜ் பில்லிங்கில் இந்த பேமெண்ட் மெத்தடில் நான் ஒரு கார்டை ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த கார்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? Azure கிரெடிட்ஸ் எல்லாமே எனக்கு தீர்ந்துருச்சுங்க. பாருங்கள், 2021 எனக்கு தீர்ந்துச்சு. $200 எக்ஸ்பயர்ட். பட் இன்ன வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இவங்களே காட்டுறாங்க பாருங்கள். இன்னொன்று சொல்கிறேன், கிரெடிட் எக்ஸ்பயர்டு. நான் பாருங்கள் $200 கொடுத்தும் யூஸ் பண்ணலை, $91 வேஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எப்போ யார் கொடுத்தா, இங்கே பாருங்கள், சிலப்போ நான் மைக்ரோசாஃப்ட்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஆரம்ப காலத்தில் ஒரு சிலது தப்பாக பண்ண போய் அவங்க காசு எடுத்து நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அந்த காசுலாம் எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நடக்கும். எலிஜிபிள் சார்ஜஸ் இங்கே பாருங்கள், என்னோடய ஹிஸ்ட்ரியே காமிக்கிறேன். ஸோ பேசிக்கலி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து 2021 யூஸ் பண்ண ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி பேமெண்ட் மெத்தடில் உங்களோட பேமெண்ட்டை கொடுத்து ஆக்டிவ் வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். Pay-as-You-Goங்கிறது அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாச்சு. பே ஒன்லி ஃபார் த சர்வீஸ் தட் யூ நீட், நோ அப்ஃப்ரண்ட் கமிட்மெண்ட். அது போக இந்த பேருங்கிறது நம்மளாம் நேம் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தயவு செய்து பயப்பட வேணாம். நீங்கள் கட்டாயமாக ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். என்னோடய ப்ரைஸிங் கேல்குலேட்டர் வீடியோவில் காமிச்சிருப்பேன். எந்த சர்வீஸ் ஃப்ரீ, எந்த சர்வீஸ் ஃப்ரீ இல்லை, எவ்வளோ வரைக்கும் ஃப்ரீ அப்படிங்கிறது தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட வேணுங்கிற சர்வீசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன், நீங்கள் டெவலப்பராக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த என்னோடய வீடியோஸில் நம்ம பார்க்குற எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் Azure வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.